நம்ம ஏதாவது ஒரு பண்டிகை உற்சவத்தை கொண்டாடுறோம் அப்படின்னால அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? உலகத்துல கூட ஒரு உற்சவத்தை கொண்டாடுறாங்கன்னா என்ன இருக்கு அதுல? மகிழ்ச்சி இருக்கு. வேற இப்போதான் தீப உற்சவம் எல்லாம் கொண்டாடினாங்க பார்த்தீங்க எல்லாரும். என்ன இருக்கு உற்சவத்துல? என்ன இருக்கு? உற்சாகம் இருக்கு. அப்புறம் ஒரு புத்துணர்வு இருக்கா இல்லையா? இல்லையா? ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, புத்துணர்வு இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு ப்ராக்டிக்கல்ல? லௌகீகத்துல அதே தான். அப்படியே அலௌகீகத்துக்கு எல்லாம் ஒன்று சேருவாங்க இல்லையா? எல்லாருமே எங்கெங்கே வெளியூர் போனவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வருவாங்க. அதே நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒன்று சேருவாங்க. அப்புறம் திருவிழா. திருவிழானால என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. இல்லையா? அதனால பாபா சொல்றார், உற்சவத்தை கொண்டாடுவது என்றால் சதா ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வது. அதாவது எல்லாரும் வருவாங்க. அங்கங்கே வெளி ஊர்ல போயிருக்கவங்க, படிக்கிறவங்க அல்லது வெளியில எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தீபத்துக்குன்னு வீட்டுக்கு வராங்கன்னா உடனே அந்த வீட்டுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு சடங்கா இருக்கு. அப்படின்னா ரொம்ப ஊக்க உற்சாகம், இதை செய்யணும் அதை செய்யணும், இதை படிக்கும் அதை பிடிக்கும், இது பண்ணணும், சொந்தக்காரங்க வந்தாங்க இல்லை எப்பயோ ஒரு நாளைக்கு வராங்க அப்படின்னாரு ஒரே சந்தோஷம். அவங்கள உபசரிக்கிறது தானா என்ன ஆயிடும்? அது முதல் நாள் வரைக்கும் உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க இல்லையா? அடுத்த நாள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பண்டிகை எல்லாம் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா உற்சாகம் என்ன ஆயிடும்? வந்துடும் இல்லையா? பிராக்டிக்கலை பார்க்குறோம். அதே தான் அலௌகீக வாழ்க்கையில கூட. அதனால உற்சவத்தை கொண்டாடுவது அப்படின்னாலே ஊக்க உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வது. அண்டர்லைன் பண்ணு. ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை, அங்கே வேணா ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க உற்சவம். ஆனா நமக்கு உற்சவம் கொண்டாடுவது என்றால் சதா ஊக்க உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வது அல்லது வாழ்க்கையை உருவாக்குவது.